ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிதா வீவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கொத்து எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதில் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த கடலப்பருப்போட ஸ்மெல் வந்ததும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 5 போல் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கின இந்த 3 ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் கத்திரிக்காய் ஒரு வானல் வச்சுட்டு அதை இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆயில் ஊற்றி வதக்க தான் போகிறோம். சில பேர் வேக வச்சு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஆயில் ஊற்றி நல்லா வதக்கி தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி நல்லா வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கத்திரிக்காய் தான். அதை நம்ம நல்லா வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 3 இன்க்ரீடியண்ட்டு கடலைப்பருப்பு, மல்லி, வரமிளகா, இதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 போல் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவு கொதிச்சு வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் முழுசாக போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வதக்கணும் பார்த்தீங்களா, அதை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணது இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியை. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். அதனால் நான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சைட் பை சைட் நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.